வீடியோவில் நம்ம டேலியோட இம்பார்ட்டண்ட்டான ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் ப்ளஸ் சப்போர்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ கன்சல்டேஷனை அவைல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கீங்க, வேறு ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணோன்னா ALT+F3 கொடுத்தீங்கன்னா கம்பெனி செலக்ட் பண்ணுற ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு எந்த பாத்தில் வேணாலும் எந்த கம்பெனியை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியை ஷட் பண்ணணுன்னா CTRL+F3 கொடுத்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த கம்பெனியை வேணாலும் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஷட் ஆகிடும். நீங்கள் கேட்வே ஆஃப் டேலியிலேருந்தே எந்த ரிப்போர்ட் வேணாலும் ஆக்சஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் ALT+G கோட்டுங்கிற ஆப்ஷன். இதில் நீங்கள் எந்த ரிப்போர்ட் வேணாலும் வியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டைப் அடிச்சு டே புக்கு நான் டைப் பண்ணேன், டே புக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டு நான் டைப் பண்ணேன்னா பேலன்ஸ் ஷீட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் வேணும்னாலும் நான் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ ரிப்போர்ட்ஸையும் நான் செலக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு மாஸ்டர் க்ரியேட் பண்ணாலும் நான் மாஸ்டரும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை மாஸ்டரை ஆல்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வவுச்சரை க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் கோட்டுங்கிற ஒரு ஃபீச்சருக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு பில் போட்டுட்ருக்கீங்க, அதை பிரிண்ட் பண்ணணுன்னா CTRL+P கொடுத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். கான்ஃபிகர், ப்ரிவ்யூ, பிரிண்ட். இதில் ப்ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் உங்களோட பில் பிரிண்ட் ஆக போகுதுன்னு காட்டும். இதில் எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிவிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பில் ஆட்டோமேட்டிக்லி பிரிண்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு சேல்ஸ் இல்லைனா ஒரு பர்ச்சேஸ் பில் போடும்போது அதுக்கு ஐட்டம் வச்சு போடுறீங்களா இல்லை ஒரு சர்வீஸ்க்கு போடுறீங்களாங்கிற மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு CTRL+H கொடுத்தீங்கன்னா ஐட்டம் இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா ஐட்டம் வச்சு போடுற மோடு வரும். அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா சர்வீஸ் வச்சு போடுற மோடு வரும். இல்லைனா ஒரு ஆஸ் அ வவுச்சராக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு பில் போட்டுட்ருக்கீங்க, அதுக்கு ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸை ஒரு தடவை குவிக்காக செக் பண்ணோன்னா CTRL+O வச்சு பண்ணிக்கலாம். நான் ஸ்டாக் ஐட்டம் வச்சு பில் போடுறதுனால CTRL+O கொடுத்துட்டு ஸ்டாக் வெரி ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணேன்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டமோடதும் காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன், தென் குடவுன் இல்லைனா பேட்ச் வைஸ் டீட்டெயில்ஸ் வச்சுருந்தேன்னா அது, தென் அதே சேம் கேட்டகரியில் இருக்கிற வேறு ஐட்டம்ஸோட டீட்டெயில்ஸுன்ட்டு எல்லாமே ஸ்டாக் வெரி ரிப்போர்ட்டில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டேக்ஸோட டீட்டெயில்ஸ் ஒரு தடவை டபுள் செக் பண்ணணுன்னா CTRL+O கொடுத்துட்டு டேக்ஸ் அனலைசிஸ் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டமுக்கும் HSN கோட், டோட்டல் அமௌண்ட், டேக்ஸ் ரேட், அந்த டேக்ஸ் ரேட்டோட அமௌண்ட் கரெக்டாக கால்குலேட் ஆகிருக்கான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் என்னோடய இன்வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னா CTRL+O கொடுத்துட்டு ஜிஎஸ்டி போர்ட்டல் வியூ கொடுத்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபைலிங் டைமில் எரர் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேட்வே ஆஃப் டேலியில் நிறைய ஃபீச்சர் இருக்குது. அது எல்லாத்தையும் மவுஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒரு போல்ட் லெட்டர் கொடுத்துருக்கோம். அதே நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணாலே செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா சீனு கொடுக்கணும், தென் ஆல்டர் பண்ணணுன்னா ஏன்னு கொடுக்கணும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணுன்னா ஹெச்ன்னு கொடுத்துக்கலாம், தென் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணுன்னா பின்னு கொடுத்துக்கணும். இப்போது இன்னும் ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை எப்படி பார்க்கணுன்னு பார்க்கலாம். சப்போஸ் சேல்ஸ் ரெஜிஸ்டர் எடுக்கணுன்னா யூஸ்வலி நம்ம எப்படி பார்ப்போம், டிஸ்பிளே மோர் ரெக்கார்டுக்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் புக்குள்ளே போவோம், தென் சேல்ஸ் ரெஜிஸ்டருக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இதை இன்னும் ஈஸியாக பார்க்கணுன்னா டிஸ்பிளே மோர் ரெக்கார்டுக்கு கீவேர்ட் டி. ஸோ டின்னு கீபோர்டில் கொடுக்கணும், தென் ஏ ஃபார் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் எஸ்ன்னு கொடுத்திங்கன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டருக்குள்ளே போயிடும். DASன்னு கொடுத்திங்கன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டர் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பில் போட்டுட்ருக்கும் போது உங்களுக்கு கேல்குலேஷனில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இது நீங்கள் டேலிலேயே பண்ணிக்கலாம். CTRL+N கொடுத்திங்கன்னா டேலியோட கேல்குலேட்டர் உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இதில் உங்களுக்கு எந்த கேல்குலேஷன் வேணாலும் நீங்கள் போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அமௌண்ட் கேல்குலேட் பண்ணி காமிச்சிடும். வவுச்சர் போட்டுட்ருக்கும்போது ஒரு புது ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணோன்னா வவுச்சர் ஸ்க்ரீன்லேருந்தே பண்ணிக்கலாம். ALT+C கொடுத்திங்கன்னா ஸ்டாக் க்ரியேஷன் ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த ஸ்டாக் ஐட்டம் வேணாலும் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லெட்ஜரை கூட நம்ம வவுச்சர் ஸ்க்ரீன்லேருந்தே க்ரியேட் பண்ணலாம். இப்போது இங்கே நான் ALT+C கொடுத்தேன்னா லெட்ஜர் க்ரியேஷன் ஸ்க்ரீன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த லெட்ஜர் வேணாலும் க்ரியேட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பில் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்க்காக ஒருத்தவங்களுக்கு மெயில் பண்ணணுன்னா டேலியிலேருந்தே பண்ணிக்கலாம். CTRL+M கொடுத்தீங்கன்னா இமெயில் ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் ஃப்ரம்மில் உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு
டூவில் ஒரு மெயில் அட்ரஸாக இல்லை மல்டிபிள் பேருக்கு அனுப்பணுமான்னு செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெயிலில் ஏதாவது மெசேஜ் அட்டாச் பண்ணணுன்னா அதை டைப் பண்ணிக்கணும். தென் மெயிலில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் அனுப்பணுன்னா கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இமெயில் கொடுத்திங்கன்னா இமெயில் ஆகிடும். நான் சொன்ன எல்லா ஷார்ட்கட்ஸும் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ்க்காக நம்ம டெக்ஸாஸ் சொல்யூஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.